ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்றாரு? தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார். தேவப்பிள்ளைங்க, ஒரு அற்புதமான அழகான ஒரு சம்பவம் நடக்கும். அதே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அளவப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை முன்னாடி படவில் போகும்படி அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்டு அக்கறைக்கு போகணும். அனுப்பிவிட்டு அவர் தனியே ஜோமனை போகிறாரு. இப்போ தனியாக ஜோமனிட்டு இப்போ திரும்ப கடந்து வராரு. படவும் நடுக்கடலை போய் சேர்ந்துருது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குன்னா, அங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, எதிர்காற்றாய் இருந்தபடினால அலைகளினால் அளவுப்பட்டது. பயங்கரமான காற்று, படவு அலசடி படுகிறது, மேலே கீழே. அப்படியே சீஷர்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆமேன். அவங்க பயந்து கலங்கி போகிறாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் இயேசு 4ஆம் ஜாமத்தில் நடந்து வருகிறார். நீங்கள் வாசிப்பீங்க, நாங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கடல் மேல் நடந்து வராரு. இயேசு நடந்து வர்றதை பார்த்து ஆவேசம் அப்படின்னு பேய் அப்படின்னு சொல்லி பயந்து போகிறாங்க. ஒரு பக்கம் கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று, படவு ஆடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆமென், 4ஆம் ஜாமத்தில் ஒரு மனுஷன் கடல் மேல் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே பயப்படுறாங்க. அப்போ தான் இயேசு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருக்கீங்களா? எதிர்காற்று வீசுகிறது போல் வீசிக்கொண்டு இருக்கா? ஒருவேளை ஆவேசம் போல் ஏதோ ஒரு பிசாசு தொல்லை, மனுஷர் தொல்லை, ஆஃபீஸில் தொல்லை, இப்படி பலவிதமான மனுஷருடைய த்ரெட்டனிங்ஸ் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கா? பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது பேதுரு கேட்பார், ஆண்டவரே நீரானா நான் நடந்து வரட்டுமா? நடந்து வர சொல்வார். பேதுரு நடந்து வருவார். நடந்து போகிற சமயத்தில் 30வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்களேன், இப்போ பேதுரு தைரியமாக நடந்து போகிறார். ஆண்டவர் தேவகுமாரன், சர்வ வல்லமையில் அவர் தான் அண்ட சராசரம் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர். அவர் கடல் மேலே நடக்கலாம். ஆனால் பேதுரு, ஆண்டவரை நீங்கள் நானும் நடந்து வரேன், ஆண்டவரை நடந்து வரா. இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி இயேசுவை பார்த்து நடந்து போகும்போது தைரியமாக நடந்து போகிறா. இங்கே வசனம் சொல்கிறது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு. திடீர்னு காற்றை பார்க்குற பேதுரு பயந்து போகிறாரு. ஐயரே ஐயரே, நான் மூழ்கி போயிடறேன்ப்பா, என்னை ரட்சி ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்வான். தேவப்பிள்ளையில் சில நேரம் நம்ம சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடுறோம், மனுஷர்களை பார்த்து சோர்ந்து போயிடும். டாக்டர் ரிப்போர்ட்ஸை பார்த்து சோர்ந்து போயிடும். ஐயோ இன்னும் ஆயிடுவேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் கரம் உங்களுக்கு நீட்டப்பட்டிருக்கு. அவருங்க தூக்கி எடுப்பார். ஒரு நாள் உங்களை மூழ்கி போக விட மாட்டார். ஒரு நாள் நீங்கள் அமிழ்ந்து போக விட மாட்டார். கர்த்தர் தூக்கி எடுத்து கரை சேர்ப்பார். ஆமென். பயப்படாதீங்க, நான் தான் சொன்னல, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர். காற்றாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், கொந்தளிப்பாக இருந்தாலும் அடக்கிற கர்த்தர் எல்லா சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்பிச்சு வைக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த வழியில் கூட பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. ஆமென். யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நிமித்தம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எதிர்காற்றுகளை போல பிரச்சனைகளை சந்தித்து ஆண்டவரே மூழ்கி போகிறது போல கலங்கி கொண்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவர் பயப்படாதிருங்கள் சொன்ன கர்த்தர் எல்லாம் பயத்துக்கும் அங்கே விலக்கி எல்லா சூழ்நிலையை மாற்றி அன்றைக்கி பேதுருவை கரம் பிடித்து தூக்கி எடுத்த கர்த்தர் இன்றைக்கும் இவங்களை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
தெய்வீக பாதுகாப்பு ஒப்புப்படுகிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் கரம் உங்களோடு இருக்குது. தைரியமாக போங்க. காட் பிளஸ்.